அனைவருக்கும் வணக்கம். வாயுவை உற்பத்தி செய்யும் உணவுகளையும் அதை சரி செய்யும் முறையினையும் இப்பொழுது பார்க்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், பீன்ஸ், பட்டாணி, வெங்காயம், சோயா பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கோதுமை இவை அனைத்தும் அளவுக்கு அதிகமாக வாயுவை உற்பத்தி செய்கின்ற உணவுகள். இந்த வாயு தொல்லையிலிருந்து தப்பிக்க என்ன வழி என்று இப்பொழுது பார்க்கலாம். சமைத்த உணவை சாப்பிடும் பொழுது கூடவே பச்சை காய்கறி, பழங்களை சாப்பிடக்கூடாது. பழம் மற்றும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு சிறிது இடைவெளி விட்டு பிறகு சமைத்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. காய்கறி மற்றும் பழங்களில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. அது சமைத்த உணவோடு சேர்ந்து விரைவாக செரிமானமாகி புளித்து வாயுவை அதிகமாக்கிவிடும். மேலும் சில பேர் சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை விரைவாக விழுங்குவார்கள். அப்பொழுது காற்றையும் சேர்த்தே விழுங்குவார்கள். அதுவும் வாயுக்கான ஒரு காரணமாகும். மலச்சிக்கல் இன்னொரு காரணம். தினமும் காலையில் எழுந்ததும் மலம் கழிக்கிறதை பழக்கமாக உள்ளவர்களுக்கு வாயு தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம். வாயுக்கு எதிராக போராடுகிற குணம் கொண்ட உணவுகள் பூண்டு, இஞ்சி, சோம்பு, ஓமம் இவை அனைத்தையும் சேர்த்து சமைக்கின்ற பொழுது வாயு பிரச்சனையில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.